ரொம்ப முக்கியமா பெண்கள் எதிர்பார்க்கிற ஒரு நாள் வர்ற பண்டிகை வர நாள் வந்து இந்த ஆடி மாசத்துல இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் யார் வேணாலும் இருக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், இல்லை நான் வந்து தனிமையில் இருக்கேன், நான் வந்து நானும் என்னோட பசங்களும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் கூட தன்னோட பையங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், மருமக நல்லா இருக்கணும், பேரப்பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இந்த விரதம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு உண்டு. இந்த வந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து எப்படி தனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ, ஆண்களுமே அதே மாதிரியே இருக்கலாம். தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும், தன்னோட குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஆண்களுமே தாராளமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து விக்ரமாதித்ய ராஜாவே இந்த விரதம் இருந்து தான் ஒரு பெரிய புகழ் பெற்றார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி வந்து இந்த வரலட்சுமி விரதத்துக்கும் உண்டு. ஏன்னா நம்ம சொல்கிறோம் அஷ்டலக்ஷ்மிகளை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் முதன்மை மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த வரலட்சுமி. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அமைப்பை கொடுக்குறவங்க தான் இந்த வரலட்சுமி. அதனால் இந்த விரதம் கட்டாயம் யார் வேணுனாலும் இருக்கலாம்.